அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம WhatsAppல நெறைய கமெண்ட்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. மெசேஜ் குடுத்துருக்காங்க. அந்த விஷயத்த வந்து பார்ப்போம். கண்டிப்பா நம்ம சேனல முதல் முறையா ஃபாலோ பண்றவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணவங்க நம்ம சேனல பத்தி கண்டிப்பா அவங்களுக்கும் சொல்லி, அண்ட் நம்ம சேனல் இந்த கவுன்சிலிங் மட்டும் இல்லாம இன்னும் நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ குடுக்க காத்திருக்கு. கண்டிப்பா அதையும் சொல்லி புரிய வச்சு கண்டிப்பா ஃபாலோ பண்ண சொல்லுங்க. அண்ட் கூடவே ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. சார் நான் மொத்தமாவே 3 சாய்ஸ் தான் சார் பண்ணேன். சென்னை கவர்மெண்ட் சித்தா காலேஜ், திருநெல்வேலி காலேஜ். அதான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அலாட் ஆகல. ரிவைஸ்ட் ரிசல்ட்ஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? ரிவைஸ் ரிசல்ட்ஸ் நாளைக்கு வரும். பட் அதில மேக்ஸிமம் சேஞ்சஸ் இருக்காதுங்க. அண்ட் 8 எஸ்சி சீட்ஸும் ஃபில் ஆயிருச்சா? அப்போ நான் செகண்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி மிஸ் வச்சாலும் எனக்கு கிடைக்காதா? இன்கேஸ் கிடைக்கும். அதாவது எப்போ அந்த ஆட்கள் யாராவது வேற ஏதாவது மூவ் ஆகுறாங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைக்குங்க. அதனால அத யோசிக்காதீங்க. சார் நான் செகண்ட் ரவுண்ட்ல பிரைவேட் சித்தா காலேஜும் போட்டு எனக்கு சித்தா பிரைவேட்ல கிடைக்க சான்ஸ் இருக்கா? பிரைவேட் காலேஜஸே சித்தால இந்த கவுன்சிலிங்க்கு உள்ள இல்ல அப்படின்றத கண்டிப்பா நீங்க புரிஞ்சுக்கங்க. பிரைவேட் காலேஜ் இஸ் நாட் தேர் இன் ஏஐசிசிசி சித்தா பொறுத்தவரை அது கிடையாது. அதனால நீங்க ஏஐசிசிசி ஐ மீன் பிரைவேட் காலேஜ் நீங்க வந்து பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒண்ணு ஜீன்ற அப்ளிகேஷன்ல சரண்டர் சீட்ஸ்ல பிரைவேட் காலேஜ் எடுக்கலாம். அல்லது ஆம், ஏன்னா உங்களோட மார்க் வந்து நீங்க என்ட்ட இன்ஃபார்ம் பண்ணலையோ? மார்க் டெலீட் பண்ணியிருக்கீங்க. சரி ஓகே. அதனால பொதுவா கொஞ்சம் வெயிட் பண்ண 451 எஸ்சி நீங்க ஸ்டேட்லயே கண்டிப்பா கிடைக்கும். ஜீன்ற அப்ளிகேஷன் போட்டுருங்க. கண்டிப்பா கிடைக்குங்க. பயப்படாதீங்க. இல்லன்னா ஃபீஸ் கட்டுனா அந்த ஃபீஸ் தான் எல்லா ரவுண்டுக்குமே. இந்த ஃபீஸ் தான் எல்லா ரவுண்டுக்குமே. அடுத்த ரவுண்ட் போடுங்க. கிடைச்சதுன்னா ஓகே. கிடைக்கலன்னா அடுத்தது பார்த்துக்கலாம். சார் இப்போ அடுத்து ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம அப்வோர்ட் குடுத்தோம்னா, செகண்ட் ரவுண்ட்ல பழைய சாய்ஸ் லிஸ்ட் ரிசல்ட்டுக்கு வருமா? அல்லது புது சாய்ஸ் லிஸ்ட்? அதாவது செகண்ட் ரவுண்ட் அப்வோர்ட் குடுக்குறப்போ, செகண்ட் ரவுண்ட்ல நம்மள கண்டிப்பா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு, கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட சாய்ஸ வந்து ரீஆல்டர் பண்றதுக்கு கேட்குங்க. அதனால அத வந்து தெளிவா பண்ணிட்டோம் அப்படின்னாலே, ஈஸியா மூவ் ஆயிடலாம். அவ்வளதான். அதன் பிறகு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. சார் மை நேம் இஸ் அஃப்சல். நான் நீட்ல 483 மார்க்கு. எனக்கு ஒரு டவுட். நான் ஏஐசிசிசி அப்ளை பண்ணும்போது ஓபிசி என்சிஎல்னு வந்து ஆனா மைனாரிட்டி முஸ்லீம் எனக்கு முஸ்லீம் மைனாரிட்டி கிடைக்காதா சார்? பிசிஎம் ஒருவேளை அந்த முஸ்லீம் மைனாரிட்டி அப்படின்றது பிசிஎம்க்கான ஸ்பெசிஃபிக் சீட்டு ஸ்டேட் கோட்டால மட்டும் வந்திருக்கும். ஸோ அது வந்து எப்படின்னா அவங்க வந்து ஒரு 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 பிளாட்டட் சார்ட் ஒன்று வச்சுருப்பாங்க. அதாவது எப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு முன்னாடி யாரெல்லாம் முஸ்லீம் மைனாரிட்டியில் இருந்திருக்காங்களோ அவங்களுக்கு அந்த சீட் அலாட் ஆகிருக்கும். ஏன்னா அவங்க அந்த ரேங்க்ல இருந்திருப்பாங்க. எப்படி வரும் அப்படின்னா ஒரு சீட் ஓப்பன், ஒரு சீட் ஒரு முதல்ல போகிறதெல்லாம் ஓப்பனில் போவாங்க. அதன் பிறகு ஓபிசி போவாங்க. ஓபிசியில் ஐ மீன் சாரி பிசியில் ஒன்று போச்சு அப்படின்னா அதன் பிறகு உங்களுக்கு ஒரு ஒரு 5-7 சீட்டுக்கு பிறகு பிசி பிசிஎம் ஒன்று போகணுன்னு இருக்கும். இந்த மாதிரி அவங்களுக்கு ஃபிக்ஸ்டான ஒரு ரொட்டேஷன் சர்டிஃப் சர்க்கிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுபடி தான் அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க. அதனால் அடுத்த ரவுண்ட் நீங்கள் அப்ளை பண்ணுங்க. கிடைக்கலன்னா பார்த்துக்கலாம். அண்டு சார் எனக்கு என்னோட நேம் ஹரிணி. எனக்கு வந்துட்டு அவங்க அம்மா மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அப்பா யாரோ மெசேஜ் கொடுத்துருக்காங்க. 558 ஐ மீன் ஓபிசி என்சிஎல் எனக்கு வந்து நிஸ் சீட்டு கிடச்சிருக்கு சார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 558 சரியா? ஸோ இது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். 558க்கு ஓபிசியில் கிடச்சிருக்கு. ஸோ நான் சொன்னேன் இல்லையா? 15 to 25 மார்க்ஸ் மட்டும்தாங்க ரைஸ். பெரிய அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க. பயப்படாதீங்க. ஒன்றும் இல்லை. நீங்கள் தைரியமாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது கண்டிப்பாக கிடைக்கும். ஜிஎஸ்எம்சி பாளையங்கோட்டை எடுத்துருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். அடுத்தது அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? 493 எம்பிசி சார். என்னோடது ரேங்க் வந்து 2 லேக் எபோவ். ஸோ ஃபஸ்ட்டு பயப்படாதீங்க. 2 லேக் அபோவ்ன்றது இட் இஸ் நாட் அ பிக் மேட்டர் ரைட்டா? உங்களுக்கு முன்னாடி எத்தனை பேர் எம்பிபிஎஸ் போயிருக்கலாம்? 2 லேக் அது 1,99,000ல வந்து யாரோ ஒருத்தங்க எம்பிபிஎஸ் போயிருக்கலாம். யாரோ ஒருத்தங்க 1,99,000ல யாராவது பிரைவேட் காலேஜில் ஃபீஸ் எடுத்து படிக்கணும்னு கூட நினச்சி போயிருக்கலாம். ஈவன் கவர்மெண்ட் காலேஜ் இத்தனை இருந்தாலும் பிரைவேட் காலேஜில் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும். டாக்டர்ன்ற டிகிரி இருந்தால் போதும் அப்படின்னு நிறைய பேர் படிக்க வைக்கிறதுக்கான ஆட்களாக இருக்கிறாங்க. அதனால் பயப்படாதீங்க. உங்களுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக வரும். ஃப்ரீ எக்ஸிட் வந்து நாளை மறுநாளுக்கு மேலே கொடுங்க. கண்டிப்பாக அமௌண்ட் நமக்கு ரீஃபண்ட் ஆகிடும். பயப்படாதீங்க. அடுத்தது ஒரு கமெண்ட் கேட்டிருக்காங்க. சார் நான் வந்து குட் ஈவினிங். நான் அப்ளை பண்ணேன் கோட்டாவில் ஆல் இண்டியாவில். எனக்கு வந்து கிடைக்கல. நான் செகண்ட் ரவுண்ட் அப்ளை பண்ணவா சார்? என்னோட மார்க் 463 எம்பிசி. நேஷனல் யூனிவர்சிட்டி தான் கவர்மெண்ட் அரும்பாக்கம், அடுத்து கவர்மெண்ட் பாளையங்கோட்டை போட்டிருந்தேன். இந்த ஆர்டர் தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு முறை பண்ணணும்னு நினச்சா செகண்டில் பண்ணுங்கள். ஏதோ ஒன்று அலர்ட் ஆச்சுன்னா ஓகே. இல்லைனா செகண்ட் ரவுண்டோட எக்ஸிட் ஆகி வெளியே வந்துடுங்க. இதுதான் நம்ம உங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டியது. சார் எம்டி ஆயுர்வேதா அதில் வந்து கைனகாலஜி இருக்குல்ல, அதில் சி செக்ஷன் அலோடா சார்? டெஃபினட்டாக அலோடு இல்லை. சர்ஜரி பண்ணலாமான்னா சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் ஆயுர்வேதில் ஒரு சில சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் இருக்குது. அதை மட்டும்தான் நம்ம செய்ய முடியும். அண்டர் த சூப்பர்வைஷன் ஆஃப் அனஸ்தீசியாலஜிஸ்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கான சப்ஜெக்ட் எக்ஸ்போர்ட்டை வச்சு தான் நம்ம வந்து மூவ் பண்ண மாதிரி இருக்கும். அண்டு
அடுத்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, என்னோட ரேங்க் வந்து 368084. இஸ் தேர் எனி ஆல் இண்டியா ரேங்க்? இஸ் தேர் எனி பாசிபிள் டு கெட் காலேஜ் இன் AEEE? நீங்கள் மார்க்கும் இந்த விஷயத்தை தெளிவாக சொல்லுங்கள், கண்டிப்பாக சொல்லிடலாம். சார் கவர்மெண்ட் காலேஜ், அதாவது குட் ஈவினிங் சார், ரவுண்ட் 1 சீட் அலாட் ஆகலை, ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 எல்லாமே சான்ஸ்லாம் இருக்குமா? 474 OBC கேட்டகரி, ரவுண்ட் 2 மட்டும் அப்ளை பண்ணுங்கள், அதே இது அப்படியே அப்கிரேடேஷன் கொடுங்க. ஐ மீன் சாரி, நியூ அப்படியே மூவ் ஆகும், உங்களுக்கு செகண்ட் ரவுண்டுக்கு மூவ் ஆகும். ஸோ அதில் கரெக்டாக கீப்பாக ஃபாலோ பண்ணிட்டு இருங்க, என்ன ஆப்ஷன்ஸ்க்கு எடுக்குது என்னன்ட்டு. ஏதாவது டவுட்னா எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி கண்டிப்பாக கேட்டுங்க. கவர்மெண்ட் காலேஜ் ஷூராக இருக்கா, இல்லைனா வேறு கோர்ஸ் எதுவும் பெஸ்ட்டாக அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வேறு கோர்ஸும் உங்களுக்கு வந்து பெஸ்ட்னால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சூஸ் பண்ணலாங்க. எல்லா கோர்ஸும் ஒன்று தான். ஸோ கவர்மெண்ட் காலேஜ் எதில் கிடைச்சாலும் கண்டிப்பாக வரந்தான் தான், கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதன் பிறகு, ஹாய் சார், ஐ காட் நிஸ் மயம் அசோக் 559 எனக்கு கிடச்சிருக்கு. பெனால்ட்டி டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காரு. ஸோ பெனால்ட்டி டீட்டெயில்ஸ் நான் பர்மனெண்ட் ஆல்ரெடி ஒன்று சொல்லியிருக்கேன், 3 lakhs வந்து பெனால்ட்டி வந்து வரும். அதாவது 2,50,000 வந்து ஃபீஸும், ஆல்ரெடி வந்து நம்ம 50,000 காலேஜ் ஃபீஸ் வந்து போகிற அன்னைக்கு கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து 3 lakhs டோட்டலாக வரும். ஸோ இதனோட ஃபர்தர் ரிப்போர்ட்ஸ் வந்து நான் பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் அசோக், அது மட்டும் நான் சொல்லிடுறேன். வாட் கேன் ஐ டூ சார், ஐ எம் சப்ஸ்கிரைபர், ஐ ஹாவ் அ டவுட், என்னோட ரேங்க் லிஸ்ட்டில் இல்லை, ஓகே, என்னை விட கம்மி ரேங்க்குக்கு கூட சீட் அலாட்மெண்ட் ஆகியிருக்கு. ஏன் அலாட் ஆகுதுன்னா, அவங்க எம்பிசி ஐ மீன் ஓபிசி இல்லாமல் நீங்கள் மேபி ஓபிசியாக இருக்குன்னு வைங்களேன். ஸோ அவங்க மேபி அவங்க எஸ்சி எஸ்டியாவோ அல்லது வேறு ஏதாவது கேட்டகரியாக இருக்கலாம். அதனால் அந்த ரேங்க் குறைவு அப்படின்றத வச்சு பார்க்காதீங்க. ரேங்க்கஸ் நம்மளை வந்து ரொம்ப டிவியேட் பண்ணும். அதனால தான் பெருசாக நான் ரேங்க்கை வந்து கன்சிடர் பண்ணவே இல்லை. சார் என்னோட AEEE கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் கிளாஸ் 11th ஒன்றும் இல்லை, ரவுண்ட் 1 ப்ரொவிஷனல் ரிசல்ட் வந்துருச்சு சார். ஸோ 1,25,000 வரைக்கும் கிடச்சிருக்கு, 1,25,000 வரைக்கும் கிடச்சிருக்கு. ஓகே, மை ரேங்க் இஸ் 1,31,000 ரவுண்டில் கிடைக்குமா சார்? அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களோட மார்க் இன்ஃபர்மேஷன் சென்டர் ஓபிசி AEEE நிஸ் வந்து 555 ஓபிசி NCL உங்களுக்கு கிடச்சிருக்கணுமே. ஓகே, 155க்கும் கிடைக்கல, ரைட்டா? ஓபிசி 150க்கும் கிடைக்கல. அவர் கிடச்சிருந்தா கண்டிப்பாக அப்டேட் பண்ணியிருப்பார், சரியா? ஸோ ஒரு சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் வந்து கிடச்சிருக்குங்க. ஸோ 155 தான் ஐ மீன் 555 தான் பார்டரில் இருந்திருக்கு. சார் ப்ளீஸ் ரிப்ளை. கிடைக்குமா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைக்கலன்னா செகண்ட் ரவுண்டுக்கு போகாம ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பெரிய ரீஃபண்ட் கிடைக்குமா? எதுவுமே பண்ணலைன்னா கூட நம்ம செகண்ட் ரவுண்ட் போகலைன்னா நம்மளுக்கு ரீஃபண்ட் அனுப்பிச்சாங்களா? ரைட், நம்ம உள்ளே போயிட்டு கண்டிப்பாக ஃப்ரீ எக்ஸிட் அப்படின்ற ஆப்ஷனை கண்டிப்பாக கொடுத்தா மட்டும்தான் சார், தங்கராஜ் சார், கண்டிப்பாக கொடுத்தா தான் நம்ம வந்து இதுலேருந்து வெளியாக முடியும். ஸோ அதனால் இன்னொரு முறை தெளிவாக சொல்கிறேன் தங்கராஜ் சார், நான் இப்போ ஒரு வீடியோ உங்களுக்காக காலையில் வந்து போட்டிருக்கேன், அதை கண்டிப்பாக பாருங்கள். ஸோ உங்களுக்கு என்னென்னா கண்டிப்பாக ஃப்ரீ எக்ஸிட்ன்ற ஆப்ஷன் கண்டிப்பாக கொடுக்கணும். ஃப்ரீ எக்ஸிட் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ரீஃபண்ட் அப்படின்றது வெளியே வரும், இல்லைனா கண்டிப்பாக வராது. அதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுங்க. ஸோ ஃப்ரீ எக்ஸிட்ன்றது நாளை மறுநாளுக்கு பிறகு தான் அதில் ஆப்ஷனில் வரும். கண்டிப்பாக அதையும் நான் சொல்கிறேன். கீப் ஆன் ஃபாலோவிங். தேங்க்யூ. ஸோ அடுத்தது வந்து நம்ம அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அதன் பிறகு யார் மெசேஜ் கேட்டிருக்கா அப்படின்னா, சார் வேறு எதுவும் ப்ராசஸ் இருக்கா சார்? இப்போ எனக்கு வந்து சீட் சார், இப்போ எனக்கு வந்து அதாவது உங்களோட வீடியோ இந்த வாட்ஸ்அப் ஐ மீன் ஒரு யூடியூப் வீடியோவில் பேசிகிட்டு இருக்கேன் சார். இப்போ எனக்கு சீட் அலாட் ஆகலை சார். இந்தியா கோட்டாவில் நான் இனிமேல் பார்ட்டிசிபேட் பண்ணால் AEEE கவுன்சிலிங்கில் நான் பே பண்ண அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிரும்ல, நான் ஒன்றும் பண்ண வேணாம்ல, வேறு எதுவும் ப்ராசஸ் இருக்கா சார்? ஐ டோன்ட் நோ, ப்ளீஸ் டெல் மீ. ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வந்து ஃப்ரீ எக்ஸிட் கொடுக்க வேண்டியிருக்கும். ஃப்ரீ எக்ஸிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிடும். நாளை மறுநாள் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நாளை தான் ரிசல்ட், ரேங்க் லிஸ்ட்டே ஃபைனல் ரிலீஸ் ஆகுது ரிசல்ட்டே. அதன் பிறகு தான் ஃப்ரீ எக்ஸிட் நெக்ஸ்ட் டே வந்து ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், அதன் பிறகு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கீப் ஆன் வாட்சிங். கண்டிப்பாக வேண்டாம் என்றால் எக்ஸிட் பண்ணிவிட்டு நம்ம வெளியே வந்துட்டோம்னா அமௌண்ட் வந்து 3 ரவுண்ட்ஸ், இந்த ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் முடிஞ்ச பிறகு நமக்கு அக்கௌண்ட்லேயே ரீஃபண்ட் ஆகிடும். சரி, அதன் பிறகு என்ன அடிக்கிறப்பா? அதன் பிறகு ஐஷா முஃபீதா வந்து கேட்டிருக்கிறாங்க, BCM நீட் சார் 161. எனக்கு வந்துட்டு AEEE அப்ளை பண்ணலாமா சார்னு கேட்டிருக்காங்க. AEEE அப்ளை பண்ணி டேட்லாம் முடிஞ்சிச்சுங்க. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஸ்டேட்டில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்டேட்டை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்க. GAM அப்ளிகேஷன்ன்றது நீங்கள் போட்டிருந்தீங்க, கவர்மெண்ட்டாக ஆல் இண்டியா, அடுத்து மேனேஜ்மெண்ட் போட்டிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக இதில் ஒன்று நம்ம வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. கீப் ஆன் ஃபாலோயிங். அடுத்தது ஒருத்தங்க கேட்டிருக்காங்க சார், என் ரேங்க் வந்து 149244 எனக்கு அலாட் ஆகலை. ரேங்க்கை பொறுத்தவரை எதையும் பார்க்காதீங்க. ரேங்க்கு உங்களோட முன்னாடி ரேங்க் இருக்கிறவங்களுக்கு கிடச்சிருக்காது, என்ன வேணால் நடந்திருக்கும். அதனால் டெஃபினட்டாக அதெல்லாம் பார்க்காதீங்க. உங்களோட மார்க் வந்து எவ்வளோன்னு நீங்கள் போட்டிருக்கீங்களா?
உங்களோட மார்க் எவ்வளோன்னு போட்டிருக்கீங்களா? 541 எம்பிசி கண்டிப்பாக ஓபிசிஎல். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குங்க. கவலையே படாதீங்க. ஸ்டேட்டில் கவர்மெண்ட் காலேஜ் கண்டிப்பாக உண்டு. ரவுண்ட் 2 வந்து அப்ளை பண்ணுங்கள். கிடைக்கலனா எக்ஸிட் ஆகி வெளியே வந்துடுங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சார் அதன் பிறகு கேட்டிருக்கிறாங்க, சார் இன் வெப்சைட் தே ரிலீஸ் ப்ரொவிஷனல் ரிசல்ட். தேங்க்யூ ஃபார் இன்ஃபார்மிங் 1467 நாட் 146726 நாட் பாசிபிள் சார். எனக்கு கிடைக்கல. அண்ட் ஐ நீட் யுவர் கைட்லைன்ஸ். ஐ எம் வெரி மச் ஸ்ட்ரெஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கண்டிப்பாக கவலைப்படாதீங்க. உங்களோட மார்க் டீட்டெயில்ஸ் 543 எம்பிசி டிஎன்ல கண்டிப்பாக உங்களுக்கு சீட்டு கொடுக்காம அடுத்து இருக்கவே இருக்காது. ஏன்னா நான் சொன்னபடி போன முறை நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணது 520 மேலே வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம். ஸோ நம்மளோட ஆவரேஜ் படி 555 வரைக்குமே கிடைக்கல. ஸோ அப்படின்றப்போ ஒரு 30 மார்க்ஸ் வரைக்குமே மேலே ஏறி இருக்குது. ஸோ அப்போ 543 அதாவது தொடக்கமே 555லேருந்து ஓபிசி பிசி ஆனது தொடங்கும். ஸோ எம்பிசி வேறு நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதுலேயே வந்துடுவீங்க. நீங்கள் கண்டிப்பாக கிடச்சிரும். கவலையப்படாதீங்க. சரியா? ஸோ உங்களுக்கு ஒரு அவுட்லைன் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அதன் பிறகு ஒருத்தர் கேட்டிருக்காரு, சார் இந்த ரவுண்டில் மிஸ் எனக்கு வந்து சென்னை போட்டிருந்தேன். ப்ரொஃபஷனல் ரிசல்ட்டில் என் ரேங்க் வரலையே சார். நாளைக்கு அஃபிஷியல் ரேங்க்லையாவது வருமா? ஸோ சீட்டு இருக்கா சார்? என்னது 1878886 நான் இருக்கேன். எனக்கு கிடைக்குமா? ஸோ உங்களோட மார்க் வந்து 512 ஓபிசி. கண்டிப்பாக 500க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் சீட்டுன்றது கண்டிப்பாக கிடைக்கும். பயப்படாதீங்க. சரியா? ஸோ அதனால் எந்த குழப்பம் கண்டிப்பாக கிடைக்கும். 516 அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். பயப்படாதீங்க. கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் கீப் ஆன் ஃபாலோவிங். நம்ம யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணிக்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன். பார்த்துக்குங்க. அதன் பிறகு கேட்டிருக்காங்க, சார் மை மார்க் வந்து 398 எஸ்சி கேட்டகிரியில் வரேன். சென்னை காலேஜ் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். கவலைப்படாதீங்க. ஒரி பண்ணாதீங்க. கீப் ஆன் ஃபாலோயிங் அவர் வீடியோ. அதன் பிறகு ஹரி கேட்டிருக்காங்க, சார் ஏட் ரவுண்ட் ஒன் ப்ரொவிஷனல் ரிசல்ட் அவுட் சார். ஐ எம் சேட்லி not allotted in any college. Is there any hope for me to round 2? Because all Siddha seats were filled in round 1. 56 seats in NIS. அவர் தெளிவாக சொல்கிறார். 56 சீட்டு நிஸ்ஸில் ஃபில் ஆகிடுச்சு. 9 சீட் ஆஃப் அரும்பாக்கம் ஃபில் ஆகிடுச்சு. 16 சீட் ஆஃப் பாளையங்கோட்டை ஃபில் ஆகிடுச்சு. நல்ல கிளியர் அண்ட் தெளிவாக வாட்ச் பண்ணியிருக்காரு. இட்ஸ் அ வெரி குட் அப்சர்வேஷன். எந்த மாதிரி சார் ரவுண்ட் 2 நடக்கும்? ரிப்போர்ட் பண்ணாதவங்களோட சீட்ஸ் தான் கண்டிப்பாக. ஆமாம், நீங்கள் சொல்கிறது தெளிவு தான். ரிப்போர்ட் பண்ணாதவங்களுடைய சீட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜில் வரும். ஒரு சிலவங்க அப்கிரேடேஷனுக்காக வெயிட் பண்ணுவாங்க. அந்த சீட்டோட வேக்கன்சின்றது ரவுண்ட் 2 முடிஞ்ச பிறகு வரும். ஸோ இப்படி இதுக்கு மேலே என்னென்னா மீதம் இருக்கிற சீட்ஸ் மட்டும்தான் நமக்கு ஃபில் ஆகுமே ஒழிய ஆஸ் யூஷுவல் நமக்கு ஃபில் ஆகிடுச்சு. கீப் ஆன் வாட்சிங் அவர் வீடியோ. தேங்க்யூ. அதன் பிறகு சார் ஆல் இண்டியா 126954 558 ஓபிசி கேட்டகரி சென்னை போட்டிருந்தேன், நிஸ் போட்டிருந்தேன், திருநெல்வேலி போட்டிருந்தேன். கிடைக்கல. ஸோ வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்டேட்டில் கண்டிப்பாக கிடச்சிரும். ஸ்டேட் கோட்டாவில் கண்டிப்பாக கிடைக்கும். ஸ்டேட் கோட்டா இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். ஸோ கைண்ட்லி மேக் அ வீடியோ ஆஃப் தட் சார். கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோ போட்டேன். மார்னிங் ரிலீஸ் ஆகிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருங்க. மார்னிங் ஒரு 10 o'clock 11 o'clock மேலே ரிலீஸ் ஆகும். கண்டிப்பாக கீப் ஆன் வாட்சிங். இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. அண்ட் ஒரு முக்கியமான ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, சார் என்னோட இதில் ரேங்க் மென்ஷன்டு, அதாவது ஏஆர் நம்பர் வந்திருக்கு, ரேங்க் மென்ஷன் ஆயிருக்கு. பட் வாட் இஸ் த சாரி ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் நம்பர் பிடிஎஃப் வரல. வேறு ஏஆர் நம்பர் எதுவும் வரல சார் என்னோட போஸ்டல் அக்னாலஜ்மெண்ட்டில் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இது ஆன்லைனில் தான் ரிலீஸ் ஆகும். இப்போ எல்லாமே ஆன்லைன் ஆக்கிட்டாங்க. பயப்படாதீங்க. பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். அண்டு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸு ஓகே வெயிட் பண்ணுங்கள். இன்னும் ரெண்டு மெசேஜ் மட்டும் முடிச்சிருவோம். சார் ஏஏCCC ரைட் ஓகே. அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வெயிட் பண்ணலாம். சார் ஆக்சுவலாக நித்யா நீங்கள் எவ்வளோ மார்க்குன்னு அனுப்பவே இல்லையே. ஸோ நிஸ் வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க. உங்களுக்கு 150. சார் ஐ எம் ஹாப்பி டு கெட் அ சீட் இன் நிஸ் ரிசல்ட் அனௌன்ஸ் சார். அண்டு வாழ்த்துக்கள் நித்யா. உங்களோட லைவ் வீடியோ போயிட்டுருக்கு. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்டு விஷஸ் மார்னிங் வந்து கண்டிப்பாக வந்துட்டு என்னோடய வாட்ஸ்அப்பில் உங்களோட மார்க்கு அந்த டீட்டெயில்ஸ் வந்து மெசேஜ் கொடுத்துருங்க. ஸோ கீப் இன் டச். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்க. வேறு என்னனாலும் நம்ம டவுட்ஸ் என்னனாலும் எப்போனாலும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ண தயாராக இருக்கேன். கீப் இன் டச் இன் வாட்ஸ்அப். தேங்க்யூ. அதன் பிறகு என்ன கேட்டிருக்காங்க சார்? அதன் பிறகு டிஎன் ரேங்க் லிஸ்ட் எவ்வளோ ரேங்க் இருந்தால் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும்? மேக்ஸிமம் நான் சொல்கிறது ஒரு 450க்கு மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் காலேஜுக்கான பாசிபிலிட்டிஸ்ன்றது ரொம்ப உண்டு. இந்த விஷயத்தில் என்னென்னா அவங்களோட கோட்டா பிசி எம்பிசி இந்த வேரியேஷனில் ஒரு சின்ன வேரியேஷன்ஸ் நடக்கும்.
450க்கு மேலே ஸ்டேட் ஒரு சில 430 420க்கு மேலே சரண்டர் சீட்ஸும் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு நல்ல சான்சஸ் ரொம்பவே இருக்குது. அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே சப்போஸ் எனக்கு வந்து மேனேஜ்மெண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்டே கிடைச்சிருச்சு. ஓகே ஆனா வந்து எதிர்பார்க்கறதுனால நான் வந்து தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி என் தேர்ட் ரவுண்ட் கிடைச்சிருச்சு. ஓகே ரைட். அவங்க மேனேஜ்மெண்ட் சீட் பற்றி பேசுகிறாங்க. என் தேர்ட் ரவுண்ட் கிடைச்சிருச்சு. ஆனா வந்து அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைச்சது ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணலாமா சார்? ரைட். டெஃபினட்டாக நீங்கள் கேட்டது ஒரு முக்கியமான கொஸ்டின். ரைட். என்னென்னா இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் ஒரு இடம் கிடச்சிருக்கு. சார் ஃபஸ்ட் ரவுண்டில் நம்ம இதில் நீங்கள் சித்தாவில் மட்டும் தான் மேனேஜ்மெண்ட் கிடையாது. மற்ற ஆயுர்வேதா, ஹோமியோபதி இதிலலாம் மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் வந்து உண்டு. சரி, நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருச்சுனாலே நீங்கள் அப்கிரேடேஷன் போகும்போது செகண்ட் ரவுண்ட் போகிறீங்க இல்லையா? செகண்ட் ரவுண்டில் உங்களுக்கு கிடைக்கலனா நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் எடுத்த சீட்டை நீங்கள் போய் திரும்ப ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அப்போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஃபஸ்ட் ரவுண்டில் ஒரு இது கிடைக்குதுல்ல, கிடைக்கிறப்ப காலேஜில் போய் என்ட்ரி பண்ணியிருக்கணும். அதன் பிறகு தான் நீங்கள் அப்கிரேடேஷன் கொடுத்து செகண்ட் ரவுண்ட் போவீங்க. ஸோ அங்கே கிடைக்கல அப்படின்னா திரும்ப ஃபஸ்ட் காலேஜில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே ஜாயின் பண்ணாமல் திரும்ப ரவுண்ட் 2க்கு ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணி போனீங்க அப்படின்னா, ஸோ செகண்டில் என்ன கிடைக்குதோ அதில் தான் போய் ஜாயின் பண்ண வேண்டியிருக்கும். சரி, ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிட்டீங்க, கிடச்சிருச்சு. செகண்ட் அப்ளை பண்ணுறீங்க, உங்களுக்கு கிடைக்கல, அப்போ முன்னாடி போயிடலாம். சரி, செகண்டில் எதுவும் கிடச்சிருச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் செகண்டில் தான் தொடரணும். செகண்டை வித்ட்ரா பண்ணுறது முடியாது. சரியா? செகண்டை வித்ட்ரா பண்ணலாம், பட் பெனால்ட்டி வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சீட்டு முன்னாடி உள்ள சீட்டுக்கும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். ஸோ அது ஒரு சில வேரியேஷன்ஸ் வந்து இருக்குது. அண்ட் தேர்ட் ரவுண்டில் உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டேஜ், அது செகண்ட் ரவுண்ட்லையும் கிடைக்கல அப்படின்னா தேர்ட் ரவுண்ட் போகிறீங்க. தேர்ட் ரவுண்டில் உங்களுக்கு கிடைச்சா அந்த சீட்டை கட்டாயம், உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்ல முடியாது, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். தேர்ட் ரவுண்டில் நீங்கள் வேண்டான்னு சொல்லி வெளியே வந்தீங்கன்னா உங்களோட அமௌண்ட் பெனால்ட்டியும் ஒன்று. ரெண்டாவது, ஆல் இண்டியா கோட்டா, ஸ்டேட் கோட்டா, எந்த கோட்டாவுமே நீங்கள் அப்ளை அடிஷ்னலாக பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் ஆர்டரும் கொடுத்துருப்பாங்க. அதையும் தெளிவாக பார்த்துக்குங்க. ரைட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. சார் 363 எஸ்சி கேட்டகரி ஆயுஷில் சான்ஸ் இருக்கா? கண்டிப்பாக கிடைக்கும்பா, கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக கிடைக்கும். 7.5 வேறு இருக்கீங்க, அது இல்லைனாலும் உங்களுக்கு ஜென்ரல்லையாவது கண்டிப்பாக கிடச்சிரும், கவலைப்படாதீங்க. ரைட். ஓகே, மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். ஒரு பேரண்ட் வந்து கேட்டிருக்காரு என்னென்னா, நீட்ல 142 மார்க் இதாங்க சார். ஓகே கவர்மெண்ட் ஆல் இந்தியா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 3 அப்ளிகேஷன் போட்டு ஓகே எந்த காலேஜ் கிடைக்கும் இந்த காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதாங்க சார்? 3 அப்ளிகேஷன் போட்டுட்டோம். இனிமேல் அடுத்து என்ன சார் செய்யணும்? ஒன்றும் இல்லை சார். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சிலது இந்த ரேர் கேஸில் கடைசி வரைக்கும் கிடைச்சாலும் கிடைக்கும். 3 ரவுண்டு கிடைக்கலன்னா 3வது ரவுண்டில் எக்ஸிட் ஆகிட்டு வெளியே வந்துட்டு அதன் பிறகு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அண்டு செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டில் காலேஜஸ் செலக்ட் பண்ணது பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் ஏதாவது உங்களுக்கு விருப்பப்பட்டு ஏதாவது படிக்க வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி காலேஜஸும் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஆப்ஷன்ஸ் வச்சு தான் பண்ணணும். நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் அடுத்த ரவுண்டில் ரிலீவ் ஆகிட்டு செகண்ட் ரவுண்டில் ரிலீவ் ஆகிட்டு ஜிஐஎம் செகண்ட் ரவுண்ட்லேயும் கிடைக்கல அப்படின்னா ஜிஐஎம் ஸ்டேட்டில் போட்டிருக்கோம்ல, அதில் கண்டிப்பாக நீங்கள் எதாவது எடுத்துக்கலாம். அதனால் பயப்படாதீங்க. இதுதான் ப்ராசஸ், இதுதான் மெத்தடாலஜி. ஸோ வேறு சந்தேகம் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். சரவண பிரசாத் சார். வேறு ஏதாவது டவுட்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ரைட். அடுத்தது கேட்டிருக்காங்க, சார் ஸ்டேட் கவுன்சிலிங் எப்போ நடக்கும்? ஸ்டேட் கவுன்சிலிங் எப்படியும் இந்த மந்தோட எண்டு கண்டிப்பாக நடக்கும். கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மந்தோட மிடில் வந்து கண்டிப்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ ஸ்டேட் கவுன்சிலிங்கான இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ரேங்க் லிஸ்ட்டை வந்து விடுற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. பட் எப்படி மூவ் ஆகுது அப்படின்றது போக தான் தெரியும். ஸோ கீப் ஆன் ஃபாலோயிங் அவர் சேனல். வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணிங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணாலும் நம்ம சித்தா ஸ்காலரை பற்றி சொல்லுங்கள். ஸோ அவங்களும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணட்டும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் ரிலேட்டடாக என்ன இன்ஃபர்மேஷன்ஸ்னாலும் நான் சொல்லித்தரவும் ஷேர் பண்ணவும் தயாராக இருக்கேன். அன்டில் நம்ம ஒரு நல்ல வீடியோவில் ஜாயின் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச்.